நம்ம ஒரு மிஸ்டீரியஸான ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக போகிறோம் கைஸ். அங்கே போய் நம்ம என்ன மாதிரி மிஸ்டீரியஸை பார்க்குறோம், என்ன மாதிரி அமானுஷங்கள் நடக்குது, இதுக்கு பின்னாடிலாம் யார் இருக்கா, எதனால் இது நடக்குது, ஒரு வேளை இது யாரும் திட்டமிட்டு செஞ்சுருக்காங்களா இல்லையா, இல்லை இது உண்மையிலேயே ஏதோ ஒரு அமானுஷ சக்தி செய்தா அப்படின்னு முழுசாக தெரிஞ்சு போகிறோம் கைஸ். அப்புறம் இங்கே சில 3 பேர் செத்து போகிறாங்க கைஸ். அதுக்கு பின்னாடி யார் இருக்கா, என்ன இருக்குது எல்லாம் தெரிஞ்சுக்கணும். மேற்கொண்டு நம்மளும் இது உயிரோட திரும்பி வருவோமா இல்லையான்றதை வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ கைஸ் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை பார்க்குற எல்லாரும் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். உங்கள் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் தான் கைஸ் முக்கியம். சப்ஸ்கிரைப் அது அடுத்து லைக் பண்ணுங்கள், அப்போ தான் எனக்கு பெரிய மோட்டிவேஷன் கைஸ். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிட்டு வாங்க. இந்த தடவை நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இதுவரையும் ப்ளே பண்ணாத கேமாக போடலாம்னு ஒரு சஜஷன் கைஸ். அது என்னன்னு பின்னாடி பேசலாம். இன்றைக்கி நம்ம ஒரு ஹாரர் கேம் தான் கைஸ். இனிமேல் ஹாரர் சீரிஸ் தான் நம்ம போட போகிறோம். ஸோ அதில் ஒரு கேம் செலக்ட் பண்ணி இப்போ நான் போயிருக்கேன் கைஸ். என்ன நடக்குது என்ன அப்படின்றத வெயிட் பண்ணி பாருங்கள் கைஸ். ஃபஸ்ட்டுக்கு போயிட்டுருக்கோம் கைஸ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே. இந்த இடத்துல நம்ம என்ட்ரு ஆகிறோம். ஸோ இந்த ஃபாரஸ்ட் வழியில் நம்ம ட்ராவல் ஆகி போய் தான் நம்ம டவருக்கு ரீச் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த டவரில் தான் கைஸ் நம்மளுக்கான டியூட்டி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ என்ன டியூட்டி என்னன்றதை கைஸ் பார்ப்போம். எனக்கு எதுவும் தெரியாது, போய் பார்ப்போம் கைஸ் என்ன நடக்குதுன்னு. ஆனால் அந்த காடே ரொம்ப பயங்கரமாக இருக்குது கைஸ். எனக்கு தெரிஞ்ச அந்த ஆச்சரியக்குறி, அதாவது இங்கிலீஷில் தெரியல கைஸ், ஆச்சரியக்குறி மாதிரி தெரியல அந்த இடம் தான் டவரோட டாப்னு நினைக்கிறேன் கைஸ். அங்கே போயிட்டு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் கைஸ். கைஸ் நம்ம வாட்டுக்கு போயிட்டுருக்கோம். டவர்கிட்ட வந்துட்டோம் கைஸ். இங்கிட்ட எதுவும் இருக்குது. என்ன கைஸ் சீல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க என்னன்னு தெரில கைஸ். இங்கே ஒரு ஜென்ரேட்டர் என்னமோ இருக்குது. வாங்க கைஸ் மேலே போய் பார்ப்போம். கைஸ் லைட்டே இல்லை கைஸ், இருட்டாக இருக்குது. ஐ திங்க் அங்கே ஒரு நோட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க கைஸ். அதில் தான் ஏதாச்சும் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த நோட்டில் போட்டிருந்த வச்சு நம்ம போய் ஜென்ரேட்டருக்கு ஃபியூல் ஊற்றி லைட் ஆன் பண்ணியாச்சு கைஸ். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஃபுட்டு நமக்கு பக்கத்தில் ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் இருக்கார். இருங்க கைஸ் காட்டுறேன் உங்களுக்கு. அவர் நம்மளுக்கு ரேடியோ மூலமாக கால் பண்ணி ஃபுட்டு எங்கே இருக்குது, அது என்ன பண்ணணும், அப்புறம் நம்ம ஒர்க்கை பற்றி சொன்னார் கைஸ். ஸோ நம்ம ஃபுட் சாப்பிட்டு அடுத்து என்ன பண்ணலான்னு பார்ப்போம் கைஸ். ஸோ இந்த ஃப்ரிட்ஜில் தான் இருக்குதுன்னு சொன்னார் கைஸ். பீஸா சாப்பிடுவோமா கைஸ்? ஓகே, அதை எடுத்துப்போம். ஆக்சுவலாக இது ஒரு மல்டி பிளேயர் கேம் கைஸ். எத்தனை பேரானாலும் நான் சிங்கிள் பிளேயர் மோடு எடுத்து விளாண்டுருக்கேன் கைஸ். அந்த இன்னொரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் நிறைய விஷயம் சொன்னார் கைஸ். இந்த காடு ஒரு மர்மமான காடு, இங்கே ரொம்ப பயமுறுத்தின விஷயங்கள் நடக்கும், பட் பயப்படக்கூடாது அப்படின்னு சொன்னார் கைஸ். சரி வாங்க, ஃபுட்டை ஃப்ரீஸ் ஆகிருக்கு, அதை நம்ம அவனில் வச்சு ஹீட் பண்ணிக்குவோம் கைஸ்.
ஓகே, ரெடி ஆகிடுச்சு கைஸ். ஃபுட்டு நம்ம சாப்பிடுவோம் கைஸ். சாப்பிட்டு ரிலாக்ஸ் ஆகும். அப்படி தான் உங்களும் சொல்லியிருக்காங்க, ரிலாக்ஸ் ஆகிடுவோம் கைஸ். அடுத்து என்ன கைஸ் பண்ணுறது? மறுபடியும் இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் கூப்பிட்றாரு கைஸ். என்னென்னு கேட்போம். ஆக்சுவலாக அவர் என்ன சொன்னார்னா, இந்த கம்ப்யூட்டரில் வந்துட்டு இந்த தெர்மோமீட்டரை வச்சு நம்ம டெம்பரேச்சரையும் இந்த விண்டு மீட்டரை வச்சு நம்ம வந்துட்டு காற்றோட ஸ்பீடையும் வந்துட்டு கனெக்ட் பண்ணி அந்த கம்ப்யூட்டரில் என்டர் பண்ணணும்னு சொன்னாங்க கைஸ். ஸோ அங்கே போய் நம்ம விண்டு எவ்வளோ ஸ்பீடாக இருக்குன்னு செக் பண்ணுவோம் கைஸ். ஓகே, விண்ட் ஸ்பீடு வந்துட்டு 20 knots காட்டுது கைஸ். ஸோ டெம்பரேச்சர் எவ்வளோன்னு போய் தெரிஞ்சுக்கோங்க கைஸ். வாங்க, டெம்பரேச்சர் 56 degree Fahrenheit இருக்குது கைஸ். ஓகே, என்டர் பண்ணுவோம் கைஸ். ஸோ டெம்பரேச்சர் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க? 56 degree Fahrenheit போடுவோம். அடுத்து விண்ட் ஸ்பீட் 20 knots போட்டாச்சு. ஃபயர் நம்ம பார்க்கல கைஸ். ஸோ அப்படியே சப்மிட் கொடுத்துடலாம். மறுபடியும் அவர் கால் பண்ணுறாரு கைஸ். என்னென்னு கேட்போம். ஸோ அவர் என்ன சொன்னார்னா, இந்த விண்டுக்கு இந்த ஜன்னலுக்கெலாம் ஒரு ஷட்டர் இருக்கான், அதை க்ளோஸ் பண்ணிட்டு அப்புறம் போய் தூங்க சொன்னார் கைஸ். அவ்வளோதான் கைஸ். அவங்க க்ளோஸ் பண்ணிடுவோம். அதுக்கு நம்ம போய் தூங்குவோம் கைஸ். அவ்வளோதான் கைஸ், வேலை முடிஞ்சிச்சு. நான் தூங்க போகிறேன். குட் நைட் கைஸ். நீங்களும் போய் தூங்குங்க. நெக்ஸ்ட் டே விடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் கைஸ். வாங்க போய் பார்ப்போம். வாவ், சூப்பராக இருக்குது கைஸ். ஐ திங்க் மறுபடியும் ஒரு கால் வருது கைஸ். என்னென்னு கேட்டுட்டு வர இருங்க. ஸோ அவர் ஓவன், அதாவது நம்ம ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் என்ன சொன்னார்னா, எல்லா ஜன்னலோட ஷட்டரையும் ஓப்பன் பண்ணி வர சொன்னார் கைஸ். ஏன்னா ஃபயர் வந்துட்டு அங்கங்கே தெரியும். ஏன்னா இங்கே நிறைய அது என்னென்னு போக தெரியும்னு நினைக்கிறேன், எனக்கும் தெரியல. ஸோ ஃபயர் ஏதோ தெரியும்ன்றாங்க கைஸ். ஸோ அதுக்காண்டி இந்த ஜன்னல் ஷட்டர்லாம் ஓப்பன் பண்ணி வைக்க சொன்னாங்க. அங்கே நம்ம அதுதான் பண்ணிகிட்ருக்கோம், பண்ணுவோம். ஓகே கைஸ், எல்லாம் முடிச்சாச்சு. மறுபடியும் கால் பண்ணுறாங்க கைஸ். என்னென்னு கேட்போம். இந்த டைம் என்ன சொன்னாங்கன்னா, ஏதோ ரேடியோ டவர் வெளியில் டேமேஜ் ஆகிடுச்சாங்க கைஸ் நம்ம பக்கத்தில். ஸோ அதை போய்ட்டு ரிப்பேர் பண்ணுற சொன்னாங்க. வாங்க கைஸ், அப்படியே பேசிக்கிட்டே போவோம். ஸோ சொன்னேன்ல கைஸ், சொன்னேன்னு தெரில, என்னன்னு திருப்பி சொல்கிறேன். நம்ம புதுசாக ஹாரர் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் கைஸ். ஸோ இதுதான் அதுக்குள்ளே வீடியோ. இதுக்கு முன்னாடி நான் ப்ளே பண்ண கேம் அவங்க காமிச்சேன். அண்ட் என் ஃப்ரெண்டு தான் அடுத்து சஜஸ்ட் பண்ணால், எதுக்குடா நீ ப்ளே பண்ண கேம் அதை எடுத்து போடுறது, புதுசாக ஸ்டார்ட் பண்ணி போடணும், அப்போ தானே என்ன கேமு என்னன்னு தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்புறம் நான் யோசித்தேன், எதுக்கு கேம் புதுசாக ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு, ஆல்ரெடி வேறு ஏதாச்சும் புது கேம் நிறையா இருக்குல்ல, அதை புதுசாக வந்துட்டு நம்ம போடுவோமே அப்படின்ட்டு தான் கைஸ். ஸோ இந்த இடத்துல நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கோம். எக்ஸ்ப்ளோரில் இது வரைக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். நம்ம இன்னும் இப்போ கேம் ப்ளே பண்ணியிருக்கோம் கைஸ். ஸோ வாங்க போய் ரேடியோ டவர் ரிப்பேர் பண்ண போவோம். நான் அந்த மார்க் காட்டுது பாருங்க கைஸ், அங்கே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு அங்கே அந்த டவர் கிட்ட ஏதோ ஒரு உருவம் தெரியுதா கைஸ்? எங்கே என்ன க்ளோஸில் போவோம். இருங்க கைஸ், அந்த தெரியுதா கைஸ்? அங்கே பாருங்க கைஸ். ஆமாம் கைஸ், யாரும் நிற்கிறாங்க கைஸ். இப்போ யாரும் பீப்புளா இல்லை வேறு யாருமா இல்லை எதுவுமா? கைஸ் இந்த பத்திரா கைஸ் பாருங்கள் கைஸ். நான் நினைக்கிறேன், யார் கைஸ் அது? ஒரு கருப்பாக ஒரு ஆள் நின்று இருக்காங்க கைஸ். இங்கே யாரோ ஏதோ சூனியம் வச்ச மாதிரி வச்சுருக்காங்க கைஸ்.
ஆட்டு தலையெல்லாம் வச்சு ஆட்டு தலையாக மான் தலைன்னு நினைக்கிறேன் கைஸ். இங்கே ஆடெல்லாம் இருக்காது. அங்கே பாருங்க கைஸ். எனக்கு என்னமோ இதுக்கும் வந்து சம்மதம். நம்ம இதை பற்றி அவர்கிட்ட சொல்லிடுவோம் கைஸ். வாங்க கைஸ், திரும்பி ரிட்டன் ஆகும். அப்படின்னா அவன் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் கைஸ். வாங்க அவன் யாருன்னு போய் பார்ப்போம். அவன் எதுக்கு இங்கே நிற்கிறான்? மண்டையில் கொம்பெல்லாம் வச்சுருக்கான் கைஸ். பேட்மேன் மாதிரி நிற்கிறான் கைஸ். யார் கைஸ் இருக்கும்? கோமாளி பேட்மேன் மாதிரி நிற்கிறான் கைஸ். என்ன கைஸ்? எங்கே போனாங்க கைஸ்? வந்தான் திரும்பி மறைஞ்சு போயிட்டான். யார் கைஸுவான்? கைஸ் எங்கிட்டு போனானே தெரில கைஸ். நம்ம டவரில் போய் ரிப்போர்ட் பண்ண சொல்கிறாங்க. சரி போய் பார்ப்பான். ஆனால் எங்கிட்டு கைஸ் போனான்? இப்போ எங்கே போனான்? திடீர்னு அவன் ஓட்டினான். அப்புறம் அங்கிட்டு போய் மறைஞ்சு போயிட்டான். யார் கைஸ் அவன்? பேய் மாதிரி இருந்தால பேட்மேன் மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்காங்க கைஸ். கருப்பு கலரில் கொம்பெல்லாம் வச்சு. எங்கிட்டு போனான்? பின்னாடி வந்துட போகிறான் அவன் வாட்டுக்கு. கைஸ் போயிட்டு அங்கே போய் டவரில் ரிப்போர்ட் பண்ண சொல்கிறாங்க. போயிட்டு டக்குன்னு போயிட்டு டவரில் போய் ரிப்போர்ட் பண்ணுவோம் கைஸ். நான் டவருக்கு போயிட்டு உங்களை மீட் பண்ணுறேன் கைஸ். டவருக்கு வந்துட்டேன் கைஸ். இப்போ நம்ம அவர்கிட்ட போய் அதை பற்றி சொல்லுவோம். ஆனால் கைஸ் உங்களுக்கு தெரியுதா, நம்ம போகிறப்ப எவ்வளோ நீட்டாக இருந்துச்சு. இப்போ யாரோ பேப்பர்லாம் செதற விட்டு இப்படிலாம் இல்லையே. யார் கைஸ் வந்துருப்பா? சரி வாங்க நம்ம அவர்கிட்ட போய் தகவலை சொல்லுவோம். முதல்ல என்ன ஏதுன்னு சொல்லுவோம் கைஸ். சொன்னோம் கைஸ். பட் அவர் இது இன்னும் ஒன்றும் இல்லை, சின்ன பசங்க யாராவது பயமுறுத்துறதுக்கு பண்ணியிருப்பாங்க மலையேறவங்கள அப்படின்னு ஃப்ரீயாக விட்டார் கைஸ். ஸோ செகண்ட் நைட் வந்துருச்சு கைஸ். நம்ம வந்துட்டு ஃபியூல் போட்டு வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அப்படி தான் அவங்க கொடுக்குறாங்க. ஃபில் பண்ணிக்கணும். ஏன்னா திடீர்னு இடையில கரண்ட் கட் ஆகிடுச்சுன்னா என்ன கைஸ் பண்ணுறது? ஸோ ஃபியூலை வந்துட்டு நம்ம கொஞ்சம் அட்வான்ஸாகி ஊற்றி வச்சுக்கோங்க கைஸ். வாங்க போய் ஃபில் பண்ணுவோம். அதே கூட ஒன்று போய் எடுத்துகிட்டு வரணும் கைஸ். வாங்க கீழே போவோம். உங்களுக்கு கேட்குதா கைஸ்? சவுண்டு கேட்குதா கைஸ்? ஏதோ பாடுற மாதிரி பெரிய லெவலில் ஒரு சவுண்டு கேட்குதா? இருங்க கைஸ், இருங்க கைஸ். அதே ஆள் கைஸ். கொம்பு வச்சவன் ஓடுறாங்க கைஸ். மறுபடியும் ஓட்டாங்க கைஸ். இங்கிட்டு தான் கைஸ் ஓடனா. எங்கே கைஸ் போனா? எங்கே போனா? ஆளக்கானா? எங்கே போனா? இங்கிட்டு ஓடிட்டானா? வாங்க போய் பார்ப்போம். எங்கிட்டு போனா? டேய் தம்பி, எங்கிட்டா இருக்க? நேரா தம்பி நீனு? எங்கே போனா? எப்படி கைஸ் மறைஞ்சு போகிறாங்க கைஸ் டக்குன்னு. இதுக்கப்புறம் இங்கிட்ட யாரும் இருக்க மாதிரி தெரியலையே. அந்த இங்கிட்ட இந்த டவரில் தான் கைஸ் அவர் இருக்கார். நான் உங்கள்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஸோ எங்கே கைஸ் போனாங்க? சரி வாங்க கைஸ், நம்ம போய் நம்ம வேலையை பார்ப்போம். அந்த வேலையை எங்கிட்ட போனான்னு தெரில. எனக்கு பின்னாடி வராமல் இருந்தால் சரிதான். வாங்க கைஸ் போவோம். கைஸ் இங்கே பாருங்கள். அதே மாதிரி ரிச்சுவல் பண்ணி வச்சுருக்காங்க கைஸ். அதாவது சூனியம் வைக்கிற மாதிரி கைஸ். அதே மானத்தில் வச்சு என்ன கைஸ்? எனக்கு ரொம்ப யாரோ விளையாடுறாங்களா இல்லை எதுவும் நம்மளுக்கு எதுவும் பண்ணுறாங்களா கைஸ்? நம்மளுக்கே சேவனவனா வச்சு விட்றாங்களோ? இங்கே வரைக்கும் நம்மளை சுற்றி என் கைஸ் வைக்கிறாங்க நம்ம போகிற இடத்துக்கே. சரி வாங்க, என்னன்னு தெரில. போவோம். நம்ம போயிட்டு வந்த வேலையை பார்த்துட்டு போவோம். சரி, ஃபுல் கேனே எடுக்காமல் ஊற்றிருக்கேன் பார்த்தீங்களா? ஓகே, ஃபுல் பண்ணி அங்கிட்ட யாரும் நிற்கிற மாதிரி எனக்கு தான் தெரியுதா? யாரோ பார்த்த மாதிரி இருக்கு கைஸ். எங்கே வரேன்? அந்த போகிறேன் கைஸ். அதே ஆளு கைஸ். வாங்க போ. எங்கே கைஸ் போனால் புதற்குள்ளே போய் மறைஞ்சிட்டான். யாரா நீங்கள்? எதுக்குறா என்னையவே ஃபாலோ பண்ணியிருக்கீங்க? மனுஷங்களா இல்லை வேறு எதுவுமா கைஸ்? ஏலியனாக இருப்பாங்களோ? ஏன்னா பெயினாக அப்படி இருக்க மாட்டேன். மண்டையில் கொம்புலாம் வச்சுக்கிட்டு காணாமல் போகிறேன் கைஸ்.
ஏமா ஏலியனாக இருப்பேன் என்னன்னு சந்தேகமாக இருக்குது கைஸ். பார்க்க அப்படி இதே திருறானுங்க கோமாளி பசங்க. இப்போ தான் அங்கிட்டு பார்த்தா திரும்பி இங்கிட்டு பூந்து வந்துக்கிட்டு இருக்கான். சரி கைஸ், நம்ம அதை பற்றி ரிப்போர்ட் சொல்லிவிட்டு அடுத்து போய் நம்ம அதே பார்ப்போம் கைஸ். கைஸ் கைஸ் உங்களுக்கு அந்த சவுண்டு கேட்குதா கைஸ்? யாரும் நடந்து வர மாதிரி கேட்குதா கைஸ்? என் நேரத்தில் யார் கைஸ்? கைஸ் யாரோ வந்திருக்காங்க கைஸ். யார் கைஸ் இந்நேரத்தில்? அதுவும் நம்ம வீட்டுக்கிட்ட இங்கே யார் கைஸ் வரப்போகிறா? டவரில் இருப்பார் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர். இங்கே யார் கைஸ் வரப்போகுது? எனக்கு ரொம்ப அந்த 2 கோமாளியாக இருப்பாங்களோன்னு சந்தேகமாக இருக்குது கைஸ். அவங்களா இருப்பாங்களோ கைஸ்? யாரோ கதவை தட்டுறாங்க கைஸ். எங்கே கேமரா வச்சுக்கணும்? என்ன கைஸ் ஒன்றும் தெரிய மாட்டேது. எங்கள் வேறு சீட் திருப்பி பார்ப்போம். கைஸ் 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 அந்த அதே 2 எடுத்து அதே மாதிரி 2 இருக்காங்க கைஸ். இந்த கும்போச்சை மாதிரி கதை உடைக்க ட்ரை பண்ணாங்க போல கைஸ். அந்தளவுக்கு ஃபோர்ஸை தட்டி இருக்காங்க கைஸ். இப்போ ஒளிஞ்சுக்கணும் கைஸ். டக்குன்னு வாங்க ஒளிஞ்சுக்க சொல்கிறாங்க கைஸ். இங்கே போகிறது இங்கிட்டு கட்டில் இங்கே ஒளிச்சுக்கோங்க கைஸ். கதை உரைச்சிக்கிட்டு வரப்போகிறாங்க கைஸ். கைஸ் நான் வந்துட்டேன் கைஸ். ஏன் நம்மளை தீர்த்தாங்க கைஸ் வந்திருக்காங்க. நம்ம தான் கைஸ் தேடுறாங்க. ஏன் வரமாட்டாங்களா? வரல கைஸ், போயிட்டாங்க கைஸ். எப்பா ஜஸ்ட்டு மிஸ்ஸு கைஸ். பார்த்துருந்தா நம்மளை போட்டிருப்பாங்க. ஐ திங்க் நான் கொள்ள வந்திருப்பாங்களா கைஸ். நம்மளை கொண்டு என்ன பண்ண போகிறாங்க? எதுக்கு கைஸ் நம்மளை தேடி வந்தாங்க? இவருக்கு தகவல் சொல்லலாம்னு பார்த்தா இருக்க மாட்டார் கைஸ். அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸரு தூங்கிட்டார் போல. இடியா இங்கே 2 பேர் வந்து திரும்பி வந்து தொலைச்சிட போகிறாங்க. இடியா யாரா டேய்? என்ன கைஸ் இவங்க எடுக்க மாட்டுறாங்க கைஸ். ஆலையங்கான நம்மளும் பேசிக்கிட்டே இருக்கோம். ஆளைக்கானங்க கைஸ். டேய் எங்கடா இருக்க டேய்? கைஸ் காணாங்க கைஸ். தூங்கிட்டான் போல கைஸ். சரி பேசாமல் போய் தூங்கிட்டு காலைல அதை பற்றி பேசிக்கோமா கைஸ். இல்லை ஒருவேளை கனவாக இருக்குமோ? இல்லையே கைஸ், கனவுன்னு என்ன இப்படி வரப்போகுது? அவர் இன்னும் எந்திரிக்கிற மாதிரி தெரில கைஸ். நம்ம போய் தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு எந்த சமாச்சாரம் வந்தாலும் பார்த்துப்போம். வாங்க கைஸ் போவோம். என்னாச்சு கைஸ்? எந்திரிச்சிட்டோம். நேற்று நைட்டு பயமுறுத்தி விட்டாங்க கைஸ். உசுறு வந்துருச்சு. ஒன்றுமே பண்ண முடியாது கைஸ். யார் கைஸ் அவங்க? எதுக்கு என்னையே தர்றாங்க? என்ன இது? எனக்கு ஒன்றுமே புரியல கைஸ். அவங்க நம்ம வழக்கமாக செய்கிற மாதிரி இந்த கதவு ஜன்னலோட ஷட்டரை ஓப்பன் பண்ணிவிட்டு அவர்கிட்ட போய் பேசுவோம் கைஸ். ஆனால் காலையில் நேரத்தில் இந்த காட்டை பார்க்குற சூப்பராக இருக்குது கைஸ். எவ்வளோ அழகாக இருக்குது. அவர்கிட்ட போய் பேசுவோம் கைஸ். என்ன சொல்கிறாருன்னு கேட்போம். அவர்கிட்ட பேசினேன். அவர் வந்துட்டு இது அடிக்கடி நடக்கிறது தான், நான் வந்துட்டு சீரியஸாக எடுத்துக்க வேணாம், நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாரு அப்படின்னாரு கைஸ். எப்படி கைஸ் இருக்குது? நம்மளை கொல்கிற அளவுக்கு வந்துட்டாங்க கைஸ். கொல்லத்தான் வந்தாங்களா இல்லை வேறு எதுக்கு வந்தாங்க? எதுக்கு நம்ம கடத்திட்டு போக வந்திருப்பாங்களோ? யார் கைஸ் அவங்க? உங்களுக்கு எதாவது கெஸ் இருக்கா கைஸ்? லேட்டர் இந்த டே. என்ன கைஸ்? என்ன ஒரு வேலையும் இல்லை. என்ன கைஸ் ரெடி அடிக்குது? யார் அது? யார்
யாரோ ஒரு தெரியாத பர்சன் கைஸ். ஆக்சுவலாக அது வந்துட்டு ஒரு அந்த கால் வந்துச்சுல கைஸ், அதுக்கு நான் போனேன். அங்கே போனோடனே பார்த்தா அதே மாதிரி ரிச்சுவல்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த பர்சனை அங்கே ஒரு கேம்பர் இருந்தார், அவரே தான் நம்மளுக்கு கால் பண்ணார். அவர் கொண்டுட்டாங்க கைஸ். ஸோ அதை பார்த்துட்டு நான் வந்துட்டு திரும்பி ரிட்டர்ன் வந்துட்டேன் கைஸ். எனக்கு அங்கே ஒரு என்ன சொல்கிறது, ஏதோ எழுதி வச்சுருந்தாங்க கைஸ். ஸோ நம்ம அதை பற்றி அவர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுவோம் கைஸ். ரிப்போர்ட் பண்ணாத சரிப்பட்டுரும். கொண்டுட்டாங்க கைஸ் அந்த கேம்பரை. அவரை காப்பாற்ற போனோம், பட் காப்பாற்ற முடியல கைஸ். இந்த ஆள் ஹலோ ஏன்னா ஃபோன் எடுக்க மாட்டாங்க கைஸ். கைஸ் ஆளாக்கானா நம்ம சொல்கிறோம், எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஆனால் அங்கே ஆப்போசிட்லேருந்து நோ ரிப்ளை கைஸ். ஒரு இதையும் காலம் கைஸ், ஒரு ரெஸ்பான்ஸையும் காலம் கைஸ். எங்கே போனா? டேய் தம்பி இருக்கியாடா? டேய் கைஸ் காணாங்க கைஸ். எங்கே போனாங்க கைஸ்? ஒருவேளை அவனு எங்கிட்ட எதையா தேடிட்டு போயிருப்பானோ நம்ம அப்படின்னு தோணுது கைஸ். எங்கிட்ட போயிருக்கான்னு நினைக்கிறேன் கைஸ். எங்கே போயிருப்பான்? ஆமாம் கைஸ், இந்த அவங்க அதே சொல்கிறாங்க, எங்கிட்ட போயிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க நான் கைஸ். அந்த வருங்க கைஸ், உங்களுக்கு தெரியுதா அந்த புகை வருது பாருங்க கைஸ். அங்கே தான் இப்போ போய் நம்மளை இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்கிறாங்க. வாங்க என்ன ஏதுன்னு பார்ப்போம் கைஸ். நீங்கள் என் கூட வாங்க கைஸ், போ என்னன்னு போய் பார்ப்போம் கைஸ். ஏமாங்க கைஸ் போ. இது பாட்டு பாடுற உங்களுக்கு சவுண்டு கேட்குதா கைஸ்? கேட்டுட்டு நேற்று நைட்டு அதே மாதிரி தான் கைஸ் கேட்டுச்சு, இன்றைக்கும் கேட்குது கைஸ். ஒரே பயமாக இருக்குது கைஸ். அவன் எங்கிட்ட இருந்தால் வந்து தொலைச்சிட போகிறான் அன்றைக்கி மாதிரி. நான் அடுத்து அவரை ஒரு கொண்டுட்டாங்கன்னா என்ன பண்ணுறது கைஸ்? நம்மளை போனால் நம்மளையும் கொண்டுட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? அவர் என்ன பண்ணுறான்னு தெரில. இப்போ நம்ம போகிறோம், நம்மளை கொண்டுட்டாங்கன்னா என்ன கைஸ் பண்ணுறது? பயமாக இருக்கே கைஸ். எங்கே போகிறோம்? ஒரே இல்லை, அது அவங்களாத்தான் இருக்கணும். எனக்கு பழங்குடி மக்களாக இருப்பாங்களோ கைஸ் காட்டுக்குள்ளே, யாரும் வரக்கூடாதுன்னு கொள்கிறாங்களோ? பட் அவங்க எதுக்கு கைஸ் இந்தமாதிரி ரிச்சுவல்லாம் பண்ணணும்? அவங்க நார்மலாகவே அதை வேட்டையாடல பகலில் ஏதோ பண்ணலாம், நைட் நேரத்தில் அது ரிச்சுவல் மாதிரி பண்ணுறாங்க கைஸ். என்ன ஆகும் கைஸ்? கைஸ் இங்கே பாருங்கள் அங்கே யாரும் நிற்கிறாங்க கைஸ். அந்த கொம்பு வச்ச மாதிரியே ஒரு நிறைய பேர் இருக்காங்க கைஸ். ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சவங்க எப்போ அந்த சூனியக்காரங்கன்னு நினைக்கிறேன் கைஸ். பாருங்கள் ஏதோ இந்தா அந்த ஆஃபீஸரை கொண்டுட்டாங்க கைஸ். எனக்கு தெரிஞ்சவங்க எவ்வளோ சூனியம் வைக்கிறாங்க கைஸ். ஓ இப்போ சூனியக்காரங்களா கைஸ்? கைஸ் அவன் பார்த்துட்டாங்க கைஸ், நம்மளை பார்த்துட்டாங்க கைஸ். வாங்க நம்ம எஸ்கேப் போயிடுவோம் கைஸ். போவோம், துரத்துறாங்க கைஸ். வேமா பண்ணிட்டு வந்துருக்காங்க கைஸ். வேமா ஓடுற வேமா கைஸ் வந்துருக்காங்க. பிடிச்சா கொண்டுருவாங்க இப்போ கைஸ். அவனை கொண்ட மாதிரியே ஓடுறா எப்பாடி. டவர்கிட்ட வந்தாச்சு கைஸ். டவர்கிட்ட வந்துட்டோம். அப்பா துரத்திட்டே வராங்க கைஸ். மாடியோய் சிக்கியிருந்தால் கொண்டிருப்பான். டவர்கிட்ட வந்துட்டோம் கைஸ். தப்பிச்சிடலாம் கைஸ். வாங்க போவோம். பின்னாடி எதுவும் வந்து தொலைச்சிடாம வாட்டுக்கு கைஸ். திரும்பி அங்கிட்டிருந்து வந்துருக்காங்க கைஸ். ஷோ புரிஞ்சுக்கோங்க கைஸ். டக்குன்னு கடவுளே போயிருந்த கடவுளே அவனை தொட்டி விட்டுரு. அப்பாயே வராங்க கைஸ். தங்கஸ் இருக்கான். வரான் கைஸ். இங்கே தான் வரான் கைஸ். பூச்சி கண்டுபிடிச்சிப்பலானோ? இல்லை கைஸ், திரும்பி போயிட்டான் கைஸ். எனக்கு தெரிஞ்சு மேலே போயிருப்பானோ இல்லை இறங்கிட்டு போயிட்டானா கைஸ். அவன் மேலே போயிருக்கான்னு சொல்கிறாங்க கைஸ். அப்போ நம்மளை வந்துட்டு தப்பிச்சு வெளியே போக சொல்கிறாங்க கைஸ்.
வாங்க கைஸ் போங்க, காருக்கு போயிடுவோம் கைஸ். இந்த ஊரை விட்டே தப்பிச்சு ஓடிடணும். அங்கே வாங்க வேம போவோம். வேம போடா வந்துட்டு பின்னாடி வரப்போடா. வேம போடா குதிரை இங்கே இருந்தால் தப்பி போடா. வேம போடா ஓடுறோம் வந்து போனோம் ஓடுறோம். கைஸ் ஓடு. டே தம்பி ஓடுற வேம போடா பின்னாடி வர போகிறான்டா. வேமா போடா. என்ன கைஸ் இதுக்கு மேலே ஓட மாட்டேறான் கைஸ். இங்கே இருக்கான். ஓ பக்கத்தில் வந்துட்டேன் கைஸ். உங்கள் கார் பக்கத்தில் வந்துட்டேன் கைஸ். மெயின் ரோடு மாதிரி தெரியுது கைஸ். ஐ திங்க் தப்பிக்க போகிறோன்னு நினைக்கிறேன் கைஸ். வேமா போய் டக்குன்னு காரில் ஏற. டக்குன்னு போடா வந்துட போடாண்டா. டக்குன்னு போடா போய் ஏறோம். அவ்வளோதான் கைஸ், தப்பிச்சாச்சு கைஸ் இங்கேருந்து. சப்பா அவ்வளோதான் கைஸ், கேம் இந்த தடவை முடிஞ்சிச்சு கைஸ். இதில் என்ன சொல்கிறான்னு உங்கள் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இந்த கேமில் நம்ம பண்ண கேரக்டர் வந்துட்டு அடுத்து அங்கே போய் போலீஸ்க்கு ரிப்போர்ட் கொடுக்குறாரு. ஆனால் போலீஸ்லாம் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு எந்த தடையும் கிடைக்கலன்னு சொல்லிடுறாங்க கைஸ். ஆனால் இதுக்கப்புறம் இந்த ஃபாரஸ்ட்டுக்கு வரக்கூடாதுன்னு முடிவு எடுத்து அதோடு போயிடுறாங்க கைஸ். ஸோ அதுவும் முடிஞ்சு நான் என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டை கொடுத்து உங்களுக்காக இப்படி ஒரு அற்புதமான படைச்சிருக்கேன் கைஸ். ஸோ இதுவுமே இந்த மாதிரி நம்ம ஹாரர் சீரிஸ் தான் பண்ண போகிறோம். உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சின்னா மேலே எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணி எனக்கு மேற்கொண்டு சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா நான் இதை விட இன்னும் பெஸ்ட்டாக பண்ண ட்ரை பண்ணுறேன் கைஸ். ஸோ உங்கள் கருத்து என்ன கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம் கைஸ். அதுவரையே நான் உங்கள்கிட்ட விடைபெறுகிறேன். பை கைஸ்.